இன்றைக்கி நான் வந்து குடல் குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு நான் வந்து குடல் வந்து 1 கேஜி வந்து எடுத்திருக்கோம். அந்த 1 கேஜி குடலை வந்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. அப்புறம் சுடு தண்ணி ஊற்றி சுடு தண்ணியில் வந்துட்டு இந்த குடலை போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த குடல் குழம்புக்கு வந்து ஒரு இது வந்து மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1½ ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டை, அன்னாசி பூ, கிராம்பு வந்து ஒரு 4 கிராம்பு, ஏலக்காய் வந்து ஒரு 4 ஏலக்காய், மிளகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் 10 பூண்டு பல், கொஞ்சோண்டு இஞ்சி, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து ஒரு தக்காளி, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் 1½ ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மல்லித்தூள் அது வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் ரொம்ப முக்கியம், 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை வந்து அரைச்சிக்கலாம். நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன். குடல் வந்து நான் வந்து குக்கரில் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2-2½ ஸ்பூன் கூட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்துட்டு சோம்பு போட்டுக்கிட்டேன், ஒரு பட்டை, அன்னாசி பூ, அப்புறம் கிராம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் வந்து 2 வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நிறையா போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இப்போ நான் கருவேப்பிலை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக சாப் பண்ணி. அதையும் மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. குடல் குழம்பு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோட எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். க்ளீன் பண்ணுற ப்ரொசீஜர் மட்டும்தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். க்ளீன் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக குக்கரில் வந்து நம்ம செஞ்சிடலாம். இப்போ இது வதங்கிட்டுருக்கையிலையே நீங்கள் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, குடல் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் நான், அதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுலேயே வந்து இஞ்சியும் பூண்டும் நான் வந்துட்டு வதக்கி வச்சுருக்கேன். நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து 2 மினிட்ஸ் நான் வதக்கிட்டேன். இப்போ நம்ம மசாலா வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மிக்சியை வந்து கழுவி மிக்சியில் இருக்கிற தண்ணியை வந்து நான் ஊற்றிக்கிறேன். இதை வந்து லைட்டாக வதக்கி விடுங்க.
ஆஹா, நல்லா வாசனையாக இருக்குங்க. அந்த மசாலா ஊற்றினோன்னா நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கரை வந்து மூடிடலாம். மூடிட்டு ஒரு 5 விசில் விட்டு நிறுத்திக்கலாம். குக்கரை வந்து மூடிடலாம். மூடிட்டு நான் ஒரு 5 விசில் விட்டுட்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. குக்கர் வெயிட்டை வந்து எடுத்துட்டேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லி போட்டுட்டோம்னாக்கா நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆகிடும். கொத்தமல்லி போட்டாச்சு. குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லியோடு ரொம்ப நல்லாயிருக்கும், அதே மாதிரி சப்பாத்தியோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.